ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இது ரெண்டில் எடையை குறைக்கிறதுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கடந்த 6 மாதமாக ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். 70 கிலோ எடை இருந்தேன். எடை குறையவே இல்லை, எந்த ஒரு மாற்றமும் தெரியல. நான் ஜிம்மில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்கிட்ட கேட்டால் எடையை குறைக்கக்கூடிய ஒர்க் அவுட்டை விட டயட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. அப்படின்னா எதுக்கு நான் ஜிம்முக்கு போகணும்? வெறும் டயட் மூலியமாகவே நான் எடையை குறைக்க முடியாதா? ஜிம்முக்கு போகிறதால என்னதாங்க பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் கேள்விப்பட்ட இன்ஃபர்மேஷன் உண்மைதான். எடையை குறைக்கிறதுன்றது 20% உடற்பயிற்சியாலையும் 80% டயட்டாலையும் தாங்க சாத்தியமாகுது. அப்புறம் ஏன் ஒர்க் அவுட் செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உடற்பயிற்சிகள் செஞ்சாதான் உங்களால் உங்களோட தசைகள், மூட்டுகள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். உணவு கட்டுப்பாட்டின் மூலயமா எடையை குறைக்க முடியும், ஆனால் உடற்பயிற்சி மூலயமா உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். உணவு கட்டுப்பாடுன்றது பலருக்கும் ரொம்பவே சவாலாக இருக்கிறதாலேயே பலரும் அதை விரும்புறதில்லை. ஆனால் சுத்தமான உணவுகள் உண்றது, நல்லா ஒர்க் அவுட் செய்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டை கொடுக்கும். கலோரிகள் குறைவான உணவுகளை சாப்பிட்றதால எடை குறையும், ஆனால் உங்களோட எனர்ஜி அளவு குறையாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கும்போது கூட கலோரிகளை எரிக்கும். அதுவே உடல் அசையும் போது அதிக கலோரிகள் எரிக்கப்படுது. வீடு கட்டும்போது வெறும் சிமெண்ட்டை மட்டுமா வச்சு கட்டுறோம், இரும்பு கம்பியை பயன்படுத்துகிறோம் இல்லையா? வெறும் சிமெண்ட்டை வச்சு வீடு கட்டும்போது உறுதியாக இருக்காது. அப்படின்றதால தான் நம்ம இரும்பு கம்பியை சேர்த்து பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தாங்க உடற்பயிற்சியும். எடையை குறைக்கிறதுக்கு மட்டும் உடற்பயிற்சி போதுமானு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது. எனர்ஜியோடையும் ஆரோக்கியமாகவும் நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும். ஸோ உடற்பயிற்சியாக உணவு கட்டுப்பாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே நம்ம உடம்பை குறைக்கிறதுக்கும் ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ ப்ராப்பரான உணவுகளை நீங்கள் எடுக்கிறது மூலிமா உங்களோட உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் உங்களோட உடம்பை நல்லா ஸ்லிம்மாக வச்சுக்க சரியான கலோரி இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களோட உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்க முடியும். அதே நேரத்தில் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறது மூலிமா உங்களோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க முடியும். ஸ்லிம்மாக இருந்தால் மட்டும் போதாது, நம்மளோட உடம்பை ஃபிட்டாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று. நீங்கள் நம்ம சேனலில் ஜிம் சார்ந்த நிறைய வீடியோஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜிம் பிகினர், அப்புறம் ஜிம் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் பேசிக் ஒர்க் அவுட் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேலிஸ்ட்டை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் சம்மந்தமான உடற்பயிற்சிகள் ஒரு பிளேலிஸ்ட்லையும், வெயிட் கெயின் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு வெயிட் கெயின் சம்மந்தமான உடற்பயிற்சிகள், அதுக்கப்புறம் உணவுகள் பற்றி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். இது இல்லாமல் பியூட்டி டிப்ஸ் சம்மந்தமான வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சாலும் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.